என்னதான் இருந்தாலும் இந்த சிஸ்டத்தை வெறுத்திருக்குமே தவிர இந்த நாட்டை வெறுத்ததில்லை. 1947லேருந்து இன்றைக்கி 2026 வரைக்கும் 80 வருஷமாக நம்ம கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சோத்துக்கே வழி இல்லாமல் பல பட்டினி பஞ்சம் அப்படின்னு இருந்த நாட்டை இன்றைக்கி பல பேருக்கு நம்ம சாப்பாடு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். எழுத படிக்க தெரிஞ்சவனே மொத்தம் 18% தான் அப்படின்னு இருந்த நிலைமையை மாற்றி இன்றைக்கி 80% பேர் படித்தவங்களாம் மாறியிருக்கோம். எங்கப்பா இருந்தது எல்லாத்தையும் சுரண்டிட்டு விட்டாங்க, இந்தியாவில் இனிமேல் ஒரு நயா பைசா காசு இல்லை, அங்கே போய் என்னத்தை நம்ம வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு நினச்சவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி உலக நாடுகளில் ஒரு குண்டுமணிலிருந்து பெரிய கம்ப்யூட்டர் வரைக்கும் எது தயாரித்தாலும் சரி, உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை இந்தியா. பிரிட்டிஷ்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க, ஆனால் இவங்க நாட்டை எப்படி நடத்த போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஏளனமாக கேலி பண்ண காலத்திலிருந்து இன்றைக்கி உலகத்தின் பெரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் முன்னாடி இருக்கோம் நம்ம. அவனுங்களுக்கு என்ன தெரியும், அவனுங்களை வச்சு என்னத்தை வேலை வாங்குறது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட CEO நம்ம இந்தியர்கள் தான். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்னும் நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது, இன்னும் நம்ம வளர வேண்டியதும் எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் இந்த 80 வருஷத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். என்னடா இது நாடு, அரசியல்வாதிகள் பண்ணுற வேலையும் செல்வந்தர்கள் பண்ணுற வேலையும் கொஞ்சம் நஞ்ச சேட்டையாக பண்ணுறாங்க அப்படின்னு வெறுத்து போயிருக்க உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த காணொளி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.